தாயகம் திரும்பும்போது கைது செய்யப்படலாம் அல்லது கொல்லப்படலாம், ஆனாலும் வங்கதேசம் திரும்புவேன் என்று வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அதிரடியாக தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தன் மீது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த போதிலும் வரும் டிசம்பர் மாத வாக்கில் தான் தாயகம் திரும்ப திட்டமிட்டுள்ளதாக அதிரடியாக அறிவித்துள்ளார். வங்கதேச நீதிமன்றங்களில் சரணடைவதற்காக தன்னுடைய நாடு கடத்தப்பட்ட அவாமி லீக் கட்சியின் பிற தலைவர்களுடன் இணைந்து இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நான் வங்கதேசம் திரும்பும் போது அவர்கள் என்னை கைது செய்யக்கூடும் அல்லது கொல்லக்கூட செய்யலாம், ஆனாலும் நான் அங்கு சென்றே தீருவேன். எனது கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் அங்கு கடுமை ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றனர். எனக்கு மரணம் நேர்வதாக இருந்தால் எனது பெற்றோரின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்ட அவர்களின் ரத்தம் சிந்திய எனது சொந்த மண்ணிலேயே அது நிகழ வேண்டும் என நான் விரும்புகிறேன் என்று ஷேக் ஹசீனா உருக்கமாக தெரிவித்துள்ளார். தான் தாயகம் திரும்புவது தொடர்பாக தற்போதைய டாக்கா இடைக்கால அரசுடன் எந்தவிதமான தொடர்புகளோ அல்லது பேச்சுவார்த்தைகளோ நடத்தப்படவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். கடந்த 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடந்த மாணவர் போராட்டங்களின் விளைவாக ஷேக் ஹசீனா தனது பதவியை துறந்து இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இந்நிலையில் கடந்த 2024 ஆண்டு போராட்டங்களின் போது போராட்டக்காரர்களை ஒடுக்கியதற்கும் மனிதநேயத்திற்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டதற்கும் பொறுப்பேற்று வங்கதேசத்தின் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் சில மாதங்களுக்கு முன்புதான் ஷேக் ஹசீனாவிற்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. மேலும் முன்னாள் உள்துறை அமைச்சர் அசதுசமான் கான் கமலுக்கும் மரண தண்டனையும் முன்னாள் IGP சௌத்ரி அப்துல்லா அல் மாமூனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டதுடன் ஹசீனா மற்றும் கமலின் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.